வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். இன்றைக்கு நாம அ மாதத்தின் கடைநாளை எப்படி நாம உறுதியாக கடைப்பிடிப்பது என்பது பற்றிய ஒரு சுருக்கமான பதிவை பார்க்க இருக்கிறோம். அ எதுலயுமே கடைசி எதுன்னு தெரியணும்னா, தலை எதுன்னு தெரியணும். அப்ப தலையும் கடையும் தெரியணும். அப்ப தலைகால் புரியணும். இப்ப தலைகால் புரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள்ல இந்த மாதமும் ஒன்றா இருக்கு. அதாவது மாதத்தின் தலைநாள் எது? கடைநாள் எது? என்பது. இப்ப இன்னைக்கு கடைநாள் பற்றி பார்ப்போம். கடைநாள் என்பது 3ஆம் பிறை நாள் என்கிறது நம்பிக்கை அடிப்படையில இப்பவும் அது நம்ம புதுப்பிச்சுட்டு இருக்கோம். சான்று இலக்கிய சான்றுகள் வழியா தான் புதுப்பிக்கிறோமே தவிர, மக்களிடத்தில அது இல்ல. மக்கள் யாரும் நிமிர்ந்து பார்க்கிறதே இல்ல. மேற்குல 3ஆம் பிறை பார்க்குற வழக்கம்ங்கிறது வளர்பிறை. வளர்பிறைங்கிறது மேற்க தான் வருங்கிறதே பலருக்கு தெரியல. ஆனா இஸ்லாமியர்கள் மேற்க தொழுகை நடத்துறாங்க. மேற்குல வரக்கூடிய முதல் பிறைய அவங்க பார்க்குறாங்க. அவங்க ஏன் முதல் பிறைய பார்க்குறாங்க, 3ஆம் பிறைய பார்க்குறதில்ல அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அவர்களிடத்திலிருந்தும் இல்ல, நாம கேட்கவும் இல்ல. அது ஏதோ காலத்தால மறைஞ்சு போன ஒரு செய்தியா இருக்கு. இப்போ நாம செய்திக்கு வருவோம். "அறிவு அற்றம் காக்கும் கருவி, செறுவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண்." இது திருக்குறள். அப்ப அற்றம்ங்கிறது என்ன? அற்றம்ங்கிறது கடைசி இல்லையா? அப்ப அற்றம் காப்பாற்றினா தானே அடுத்த தொடக்கம் சரியா வரும். அப்ப அந்த கடைசி நாள் எதுன்னு தெரிஞ்சா தானே அடுத்த மாதத்தினுடைய தலைநாள் தெரியும். "கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற" பழமொழிய மட்டும் நம்ம புறம்போக்குல புறம்போக்குத்தனமா பேசிட்டு இருக்கோமே தவிர, நீ கடைத்தேங்காய் எடுத்து ரோட்ல உடைச்சிட்டு போனா கடைக்காரன் சும்மா விடுவானா? அப்ப ஒரு மாதத்தின் கடைசி நாளை அறிந்து, அடுத்த நாளை நினைவுபடுத்திக் கொள்கிறது அப்படிங்கிற ஒரு மறைபொருளாக அது இருக்கலாம் இல்லையா? அந்த வகையில நாம இந்த 3ஆம் பிறை எதிர்பார்ப்போம். இன்றைக்கு அ 18/3/2026 என்ன அப்படின்னா, இன்னைக்கு தான் அமாவாசைன்னு அகத்திக்கீரை விக்கிறான். ஏன்னா பஞ்சாங்கம் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு தான் அமாவாசை. ஏன்னா இன்னைக்கு அமாவாசை இல்ல. நாளைக்கு தான் எதிர்பார்க்கிற நாள். அதனால இந்த அ முதல் பிறையில யுகாதி கொண்டாடக்கூடிய தெலுங்கர் நாளைக்கு தெலுங்கு புத்தாண்டு கொண்டாடுறாங்க. அது தமிழ்நாட்டுல கொண்டாடுறாங்க. அப்ப 400 ஆண்டுகளாக விஜயநகர அரசை இங்க உருவாக்கி இவங்க யுகாதின்னு சொல்லிட்டு இந்த முதல் பிறை நாள்ல தான் கொண்டாடுனாங்களா? இதுதான் அவங்களுடைய குற்றமா? அது நீங்க கொஞ்சம் புரியிற மாரி தெலுங்குல சொன்னா நல்லாயிருக்கும். அப்பதான் நாங்க ஆந்திராலயும் கேட்டுட்டு, அங்கே சங்கராந்தின்னா என்ன? யுகாதின்னா என்ன? 2க்கும் இடைவெளி எத்தன நாள் இருக்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் நாங்க சரிபார்க்க முடியும். அது சரிபார்க்க வேண்டிய வேளை வந்துவிட்டது. சரி. இன்னைக்கு அமாவாசை. நம்ம ஆளு அகத்திக்கீரை வித்தாங்கிறது சரி. நாளைக்கு யுகாதி. யுகாதி பச்சடி. அதனால காய்கறி சந்தையெல்லாம் ரொம்ப அமோக விற்பனையா இருக்கும். அப்படியே தமிழ்நாடே குலுங்கும். ஏன்னா அவங்க பேசுறத பார்க்கும்போது அப்படித்தானே பேசுறாங்க. ஆனா நடைமுறையில பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஒருத்தன் வீட்டுக்கு கூட ஒருத்தனையும் சாப்பிட விட மாட்டான் போல இருக்கு. யாருக்கும் விருந்து வச்சு சோறு போட்ட மாரியும் தெரியல. இதுதான் அவங்க கொண்டாடுற லட்சணம். சரி இருக்கட்டும். அன்னைக்கு நாளைக்கு யுகாதி கொண்டாடுறாங்களா? ஆனா நாளைக்கு பிறை தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. உறுதி இல்ல. நாளைக்கு தானே வரவேண்டிய அமாவாசை. ஒருவேளை தடுமாறி வந்தா வரலாம். நாளை மறுநாள் 20ஆம் தேதி மாலையில முதல் பிறை தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, ரம்ஜான் நோன்புக்காக காத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பார்த்து அவங்க ஊரறிய சொல்லிடுவாங்க. அவங்க அரசுக்கு தெரியப்படுத்தி அரசு ஒப்புதலோட வெளியிடுறாங்க. உலகம் முழுக்க போகுது. ஒரு இடத்துக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. ஆனாலும் அந்த நாள் வந்துரும். அப்ப 20ஆம் தேதி முதல் பிறை தெரிஞ்சா, 21ஆம் தேதி அவங்க ரம்ஜான் கொண்டாடுறாங்க. நாம அந்த முதல் பிறையாவே ஏத்துக்குவோம். அந்த அவங்க ரம்ஜான் கொண்டாடுறனால 2ஆம் பிறை நாளா நம்ம பார்ப்போம். அந்த பிறையை நிமிர்ந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நாள் 3ஆம் பிறை இருக்கே, அந்த 3ஆம் பிறையை காத்திருந்து பார்ப்போம். அதில் தான் அந்த ஏர்வண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த பிறையின் அழகு பேசப்படுகிறது. அது உயரத்துல தெரியும். அதனால அது உயர்பிறை தொழும் ஒள்ளிலை மகளிர், தொழுதுகாண் பிறை, குளவி திங்கள், இப்படி பலவாறும் புகழப்பட்ட அந்த 3ஆம் பிறை நாள் அதுதான் கடைநாள். அதுதான் அற்றம். அப்போ அந்த கடைநாளை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு மறுநாள் அ வளர்பிறை சதுர்த்தி வருகிறதே, அந்த நாள் இம்முறை சித்திரை. இதுதான் வருடை பிறப்பு. இந்த வருடை என்பது ஒரு ராசியினுடைய பெயர். அந்த ராசிக்குள்ள கதிரவன் நுழையிறானா இல்லையா அப்படிங்கிறத சரிபார்த்து சொல்லக்கூடிய வானியல் வல்லுனர்கள் இன்றைக்கு இல்லை. சோதிடர்களுக்கு அது தெரியல. ஆனா இது ராசின்னு சொல்றாங்க. இது மேஷ ராசி இப்படி சொல்றாங்க. நமக்கு அது இருக்கு. ஆனா இதுக்கும் நிலவுக்கும் தொடர்பு கிடையாது. நிலா ராசிக்குள்ள நுழையிறது கிடையாது. அந்த நெடுநாள் வாடையில் உள்ள ஆடுதலையாகங்கிறத வச்சு இவ்வளோ நாளா ஓட்டிட்டாங்க. இப்போ அந்த ஆடுதலைங்கிறது நிலவுக்குரியது. அது ராசிக்குரியது இல்லை அப்படிங்கிறத எங்களை போன்றோர் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ராசி நிலவுக்குரியது இல்லை. நிலா ஆடுதலையாக அசையும். அசைஞ்சு வரும். அது நேர் பாதையில் போகிறது கிடையாது. கதிரவனை போல போகிறது கிடையாது. சரி. அதனால் இப்போது வரக்கூடிய நாளை, அதாவது இந்த 3ஆம் பிறைக்கு மறுநாளை சித்திரை வருடைப்பிறப்பாக
நம்ம கொண்டாடும்போது இந்த பஞ்சாங்கத்திலேருந்து ஒரு திருத்தம் தேவைப்படுது. இந்த பஞ்சாங்கம் ஏப்ரல் 14ஆம் நாளை சொல்லுது. அன்னைக்கு அரசு விடுமுறை. பாருங்கள், தெலுங்கு புத்தாண்டுக்கு அரசு விடுமுறை, ரம்ஜானுக்கு அரசு விடுமுறை, பொய்யான நாளில் வர்ற வருடைப்பிறப்பாகிய சித்திரை ஏப்ரல் 14க்கு அரசு விடுமுறை. ஆனால் உண்மையான 3ஆம் பிறை நாள் தெரியாது நமக்கு. உண்மையான மாதப்பிறப்பு தெரியாது. மாதப்பிறப்பு தெரியாத போது ஆண்டு பிறப்பும் தெரியாது. அதனால் இந்த ஆட்டை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளும் தெரியாது. அப்போ இந்த நிலம் வந்தேரிகளால் ஆளப்பட்டது என்பதற்கான அழுத்தமான சான்று இந்த அறிவை நாம் பறிகொடுத்தது தான். அப்போ இந்த அறிவை நாம் புதுப்பிக்க முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 17 அறியா பழங்குடிகளுடைய அறிவு இது. இந்த அறிவு எங்கேருந்து வந்தது? சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் எப்படி கிடைச்சது? அது பதுக்கப்பட்ட இலக்கியங்கள், அது கண்டுபிடிக்கப்பட்ட இலக்கியங்கள். பார்காத்தார் 1000 பேர், பயிர்காத்தார் 1000 பேர், பாலகர்கா மார்காத்தார் 1000 பேர், ஆர்காத்தார் என் தமிழை என கேட்டாள் தமிழன்னை அம்மா நான் என்றான் சாமிநாதன். இது வாசுப மாணிக்கனார் உவேசாவுக்கு நன்றி தெரிவித்து எழுதின ஒரு பாடல். இதை விட வேறு என்ன வரலாற்று பதிவு வேணும்? அப்போது அந்த இலக்கியங்கள் தான் இன்றைக்கி வழிகாட்டுது. ஆக சங்க இலக்கியங்கள் வழிகாட்டியபடி நாம் தமிழ் புத்தாண்டை புரிந்து கொள்கிறோம். இதை புரிந்து கொள்ள, இதை அரசியலாக்க நாம் முன்னெடுக்கும் அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அந்த வகையில் இந்த தேர்தல் முற்றாக கூட்டணியை புறக்கணிக்கிறது. அந்த கூட்டணியை உருவாக்கக்கூடிய இரட்டை மாய துருவங்களை புறக்கணிக்கிறது. 2 தேசிய கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி ஓட்டிக்கிட்டு முட்டிக்கு விட்டு வேடிக்கை பார்க்குறது பார்த்தீங்களா? அந்த 2ஐயுமே புறக்கணிக்கும். வேணா 2 பேரும் ஒத்துப்போங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அரிதிலும் அரிதாக காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு தேர்தலில் நிற்கலாமே. ஏன் நீங்கள் 2 பேரும் ஒத்துப்போகிற விஷயங்களே இல்லையா? ஈழத்தமிழருக்கு எதிராக ஒன்றாக நினைக்கிறீங்க. தமிழீழம் விடுதலை வேண்டாம்ங்கிறல உறுதியாக இருக்கிறீங்க. அங்கே இனப்படுகொலை நடந்துங்கிற சொல்கிறதில் மறைக்கணுங்கிற 2 பேர் ஒன்றா இருக்கிறீங்க. எதிர்காலத்திலும் அவங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கக்கூடாதுங்கிற 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. ஏன் கூட்டணி அமைச்சிக்கூடாது? தாராளமாக அமைச்சுங்க. நாங்கள் யாரும் குறுக்கணிக்கலப்பா. நீங்கள் அப்படி அமைச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போடுறோம். பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கிறது. இவங்க 117, அவங்க 117, 234 தொகுதிகளையும் மற்ற எல்லாரும் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் ஓட்டு போட்டுறோம். உடனே சொல்லுங்கள். நீங்கள் ஏன் போய் சின்ன பசங்கள் எல்லாமே கெஞ்சிட்டு நிற்கிறீங்க? அதனால் அது நடக்காது. அதை விட்டுருங்க. இப்போ இந்த கூட்டணிகளை புறக்கணித்த பிறகு மீதி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயுமே பிச்சுட்டு போகிறீங்களே, அந்த மாதிரி போகாமல் இந்த பாட்டை கூட்டணியை ஓட்டு போடுகிற மக்கள் தமிழ் தேசியத்தின் பெயரால் கட்டுனா ஒரு தொகுதிக்கு ஒரு தலை சிறந்த ஆளுமையை வேட்பாளராக நாம் தேர்வு செய்தால் போதுமானது. அதற்கு இந்த 12 நாட்களை கையில் எடுக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய அரசியலை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். இதுதான் தமிழுக்குள்ளே இருக்குது. இதில் தான் நமக்கு வலிமை இருக்குது. இதை தவிர நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பார்த்துட்டு வந்து டிக்ஷனரி மீனிங்கெலாம் நீங்கள் விளக்கம் சொல்லிக்கிட்டு இந்த மேற்குலக பார்வையிலான அறிவை நம்பிட்டு இருந்தால் நாம் ஏமாந்துருவோம். அதனால் வரக்கூடிய 3ஆம் பிறை நாளை பலவாறும் பாருங்கள். இதில் வல்லுநர்கள் இருக்காங்க. வல்லுநர் அறிவு வேறுபடும், இடத்திற்கு இடம் வேறுபடும், ஒரு பார்வைக்கு பார்வை வேறுபடும். ஆனால் 3ஆம் பிறைக்கான இலக்கணம் அப்படிங்கிறத இலக்கியங்கள் மிக தெளிவாக சொல்கிறபடியால் அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இம்முறை இன்னும் 1 நாட்களில் வரும். அது நெருங்கி வரும்போது மரபொழி தமிழ் தேசிய தக்காரவையும் என்ற வல்லுநர் குழுவும், யாம் தமிழர் செயற்களம் என்ற வல்லுநர் குழுவும் இதனில் பல சான்றுகளை தேடி பார்த்து வச்சுருக்குது. அது சொல்கிறதில் தயக்கம் இல்லை. நான் அதில் அந்த யாம் தமிழர் செயற்குழுனுடைய அந்த வல்லுநர் குழு சார்பாக இந்த யாம் தமிழர் செயற்களம் என்ற வலையொலியில் நான் பேசி வருகிறேன். மற்றபடி எப்போது தொடர்பு கொண்டாலும் மேல் விளக்கம் தர எங்களால் இயலும். நன்றி.